செய்தி. நெல்லை கேடிசி நகரில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்டு கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரைக்கும் கொண்டு சென்றுள்ளனர். பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை கேடிசி நகர் முதல் தெருவில் கவின் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை மருத்துவமனைக்கு கூராய்விற்காக போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கொலை நடந்த இடத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்த கவின் இன்று தனது உறவினரை நெல்லையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்துள்ளார். அப்போது மதியம் 3 மணிக்கு கேடிசி அஷ்டலட்சி முதல் தெருவில் பகுதியில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு அருகே கவின் மற்றும் அவரது உறவினர் நின்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த மர்ம கும்பர் ஒன்று திடீரென அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கவினை சரமாரியாக வெட்டி சாய்த்தன. இதை பார்த்த அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் பாளையங்கோட்டை காவல்துறையில் தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் வருவதற்கு முன்பே அந்த மர்ம கும்பல் தப்பிய நிலையில் கவின் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காவல்துறையினர் கவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை பாளையங்கோட்டை காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தால் கேடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் முதல் தெரு பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.